இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவோடு நடப்பது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஜெபமலையில் தான் இயேசுவோடு நான் நடந்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசுவோடு நடக்கும்போது கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம், ஒரு வேலை கிடைச்சிட்டா ஒரு சந்தோஷம் வரும், ப்ரொமோஷன் வந்துட்டா சந்தோஷம் வரும், ஒரு வெற்றி கிடைச்சிட்டா சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா மாத்திரம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், தோல்விகளையே சந்தித்தாலும், பிரச்சனைகளை சந்தித்தாலும், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆத்தும அமைதி, அந்த சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மை சுற்றில் என்ன நடந்தாலும் அதான் தேவ சமாதானம். இயேசு சொல்லுகிறார், ஐ வில் கிவ் மை பீஸ் அன்டு யூ. என் சமாதானம் அது தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். அந்த சமாதானத்தை நமக்கு தரத்தான் சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார். அந்த இயேசுவை நோக்கி, சமாதான பிரபு இயேசுவே, என் வாழ்க்கையில் எப்பவும் நீங்கள் கூட இருக்கணும், அந்த சமாதானம் நிலைத்திருக்கணும், உங்கள் கூடவே நான் நடக்கணும். நீ ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்கள் கூட இருப்பதுதான் எங்களுக்கு சந்தோஷம், சமாதானம். நீங்கள் சமாதான பிரபுவா எப்போது என்னோட என் வாழ்க்கையில் கூடவே இருந்த வழி நடத்தும். இந்த தேவ சமாதானத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, சமாதானம் இல்லாதவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும். ஒரு நாள் இந்த சமாதானம் என்று எடுக்கப்பட்டு போகாதபடி தினந்தோறும் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.